வணக்கம். 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி 3:30க்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த 9:15 டூ 3:30ன்றது நார்மல் மார்க்கெட் ட்ரேடிங் டைம். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், பொசிஷனல் ட்ரேடர்ஸ், லாங் டெர்ம், ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாம எஃப்ஐஎஸ், டிஐஎஸ், லார்ஜ் இன்வெஸ்டர்ஸு எல்லாருமே பை அண்ட் செல் வந்து இந்த 9:15 டூ 3:30க்குள்ள நம்ம பண்ணிட்டுருக்கோம். இந்த டிரான்சாக்ஷனில் நம்ம எதை பேஸ் பண்ணி பண்ணுறோம்? ஒன்று ஃபண்டமெண்டல் நியூஸு, கம்பெனி டேட்டா, கவர்மெண்ட் பாலிசிஸ், கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட், ரெகுலேட்டர் நியூஸு, இதை தாண்டி ஒரு சில குளோபல் அண்ட் டொமஸ்டிக் நியூஸை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்டாக் இல்லை இண்டெக்ஸோட மூவ்மெண்ட் இருக்குது. நார்மலாக இந்த 9:15 டு 3:30 அப்படின்றதில் ஒரு சில கேட்டகரைசேஷன் நான் ஒரு ட்ரேடர்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன ஒரு சில விஷயம் சார், இந்த 9:15லேருந்து 9:30 வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ரெண்டாவது அதிகமாக இன்க்ரீஸ் ஆகி ஓப்பன் ஆகும். 9:15ல் ஓப்பன் ஆகும்போது ஒரு பெரிய கேப் அப் இருக்கும். பட் அதுக்கப்புறம் தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட ஃபீட்பேக்கும் மார்க்கெட்டை பார்க்குற வியூ வந்து வேறு வேறு இருக்குது. ஆனால் இதில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். மார்க்கெட் டைமிங்ஸை பொறுத்து 9:15லேருந்து எவ்வளோ டைம் வரைக்கும் ஒரு மொமெண்டம் ட்ரேட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டைரக்ஷனல் மூவ்மெண்ட் எந்த டைமில் இருக்கும், இதை பற்றின இந்த ஒரு டைம் பிரேக்கப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒவ்வொருத்தரோட அசம்ஷன் மட்டுமே. இது வந்து ஒரு பாலிசியோ இல்லை டிஃபைன்டு ஒரு ப்ராசஸோ கிடையாது. ஸோ உங்களுக்கும் உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணலாம். இந்த 9:15லேருந்து 9:45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் இருக்கும். அதாவது என்ன மொமெண்டம்னா, நேற்று 3:30க்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் அந்த கேப் இருக்குது பாருங்கள், விட்டு போனது, மறந்து போனது, செல் பண்ணணும்னு நினச்சி செல் பண்ணாமல் போனது, இது எல்லாமே இந்த காலையில் ஓப்பன் ஆகும்போது நடக்கும். ரெண்டாவது லார்ஜ் பிளாக் டீல், பல்க் டீல், இதெல்லாமே ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் ஓப்பனிங்கில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால் இந்த இடத்துல இந்த 9:15 டு 9:45 அப்படின்றது வந்து ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாமல் ஒரு மொமெண்டம் அதிகமாக இருக்கிறதுக்கான, வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 9:45லேருந்து 11:00 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷனல் மூவ்மெண்ட் வாய்ப்பு இருக்குது. 11:00லேருந்து 1:00 வரைக்கும், அதாவது 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 11 மணி வரைக்கும் ஒரு டைரக்ஷனில் போய் நின்றுட்டு அங்கேருந்து ஒரு சைட்வேஸோ இல்லை ஒரு கன்சால்டேஷனோ 1 மணி வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 11 to 1 சைட்வேஸ் ட்ரேடிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அகைன் 1 மணிலேருந்து இந்த 3:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அகைன் இந்த டைரக்ஷனல் மூவ்மெண்ட், அதாவது இந்த 9:45 to 11:00 நடந்த டைரக்ஷனல் மூவ்மெண்ட் அகைன் 1 to 3:30 நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இன்னும் ஒரு சிலர் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 10:30லேருந்து 2:00 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் வால்யூம் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 9:15லேருந்து 10:30க்கு பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஒரு டைரக்ஷனலாக ஒரு கிளியர் ஒரு வியூ வந்து டெக்னிக்கலாக நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு சில ட்ரேடர் சொல்கிறாங்க. இந்த 2 to 3 தான் அகெயின் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 200 பாயிண்ட் ப்ளஸில் இருக்கும். இந்த 2 மணி 2:30க்கு வந்து என்ன ஆகும்னா, ஒன்று அகெயின் இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும், இல்லை அதே ரேஞ்சுக்குள்ளே போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும், இல்லைனா ஒரு கரெக்ஷனோ இல்லை ஃபாலோ வந்து நியூட்ரலாவோ இல்லை அந்த இன்க்ரீஸ் ஆன பாயிண்ட்ஸில் 50-30% எரேஸ் ஆகியோ க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த சேஞ்சஸ் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா, இந்த 2லேருந்து 3 மணி வரைக்குமான சான்சஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த 3 to 3:30ல் ப்ரைஸ் ஆவரேஜ் ஆகும் ½ அன் ஹவர் லாஸ்ட்டு அரை மணி நேரத்தில். அதனால் எவ்வளோ அந்த அரை மணி நேரத்தில் நடக்கிற வாலட்டிலிட்டியை நம்ம பிலீவ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா எக்ஸாம்பிள் வந்து 3 மணிக்கு ₹100 இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் 3:10 3:15க்கு ₹115 ₹110 சடனாக ஒரு ஸ்பைக் மேலே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது அந்த இடத்துல க்ளோஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆவரேஜ் வரும்பொழுது அது அந்த 3 மணிலேருந்து 3:30 மணிக்குள்ளே என்ன ப்ரைஸ் ஆவரேஜ் ஆகுதோ அந்த ப்ரைஸ் தான் க்ளோசிங் ப்ரைஸாக வரும். ஸோ அப்போ நம்ம போய் ஹையில் வாங்கிட்டு அது ஆவரேஜ் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் வரும்போது நமக்கு அது லாஸாவோ இல்லை நமக்கு ரிஸ்க் வரதுக்கோ சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப டைமிங் ரொம்ப முக்கியம். 9:15 to 3:30ல் என்ன டைம் நீங்கள் வாலட்டிலிட்டி இருக்கும், என்ன டைமில் டைரக்ஷனல் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது நல்லது. இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.